வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பற்றி பேசப் போகிறோம். அடிக்கடி ஒரு நோயாளி மிகவும் இளம் வயதில் 40 வயது, 15 வயது, 16 வயது இருக்கும்போது மற்றும் மருத்துவர் சிறுநீரகத்தை முழுமையாக சேதமடைந்ததாக, சிறுநீரகம் முற்றிலும் சுருங்கி அழிந்துவிட்டதாக பார்க்கும்போது மருத்துவர்களுக்கு ஒரே வழி மட்டுமே மீதமிருக்கும். அது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுவது. ஏனென்றால் 16, 17 வயதுடைய நோயாளிகளில் நாம் டியாலிசிஸ் செய்யும் போது டியாலிசிஸில் நோயாளியின் வாழ்க்கை அதிகமாக நீடிக்க முடியாது. ஏனென்றால் டியாலிசிஸ் அதிகபட்சம் 5 வருடங்கள் 6 வருடங்கள் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அது வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியாது. இப்போது நீங்கள் 16 வயதில் 5 வருடங்களை சேர்த்தால் உடல் 21 வயது வரை தாம் செல்லும். அதற்கு மேல் செல்ல முடியாது. அதனால் இளம் நோயாளிகளில் பெரும்பாலும் உங்கள் சிறுநீரகங்கள் பழுதாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் மாற்று சிறுநீரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இப்போது அந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படியெல்லாம் இல்லை. டாக்டர் உடலை திறந்து ஏதாவது செய்துவிட்டார் என்று அல்ல. அதற்காக நாம் வேறு ஒருவரிடமிருந்து சிறுநீரகத்தை பெற வேண்டியிருக்கும். இப்போது நாம் சிறுநீரகம் பெற வேண்டும் என்று பேசும்போது பெரும்பாலும் நம் குடும்பத்தினரை நோக்கி பார்க்க வேண்டியிருக்கும். தந்தை, தாய் அல்லது சகோதரர்கள் ஆகியோரிடம். அப்போது பெரும்பாலும் நோயாளிக்கு, சரி, நான் என் குடும்பத்தினரிடமிருந்து சிறுநீரகம் ஏன் வாங்க வேண்டும், வெளியிலிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தோன்றும். காசு கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் சிறுநீரகம் என்ற நிலைகளில் நன்றாகவும் நீண்ட காலம் செயல்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 2 வகையான தானியாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று குடும்ப தானியாளர், அதாவது குடும்பத்திலிருந்து சிறுநீரகம் வருகிறது. மற்றொன்று சிறுநீரகம் வேறு ஒருவரிடமிருந்து, அறியாத நபரிடமிருந்து வருகிறது. நாம் சிறுநீரகத்தை குடும்பத்திலிருந்து எடுத்தால் அது நன்றாக செயல்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அங்கு சிறுநீரகம் 10 வருடம் 20 வருடம் கூட நீடிக்க முடியும். ஏனெனில் சிறுநீரகம் உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரிகள் தருகிறார்கள். அப்படி என்றால் என்ன ஆகும்? உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் பெற்றோர் ஒரே வீடுதானே. அதனால் அந்த சிறுநீரகம் பொருந்துவது மற்றும் நீண்ட காலம் செயல்படுவது எளிதாக இருக்கும். ஆனால் நாம் ஒருவருடைய குடும்பத்தை பற்றிய எந்த தகவலும் இல்லாத, நமக்கு உறவும் இல்லை என்ற ஒருவரிடமிருந்து சிறுநீரகம் எடுத்தால் அந்த சிறுநீரகம் மிகவும் விரைவாக பழுதாகிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். நாட்டின் பெரிய அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இப்படி செய்கிறார்கள். நாமும் பார்த்திருக்கிறோம். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களின் வழக்கிலும் பார்த்தோம். அவர் ஒருவரிடமிருந்து அறிமுகமில்லாதவர் சிறுநீரகம் பெற்றார். ஆனால் அது வேலை செய்யவில்லை. அதே நேரத்தில் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் தங்கள் மகளிடமிருந்து சிறுநீரகம் பெற்றார். அது இன்னும் நன்றாக செயல்படுகிறது. அதனால் முக்கியமானது யார் தானம் செய்கிறார் என்பதே. உங்கள் குடும்பத்திலிருந்து தானம் செய்யும் ஒருவர் இருந்தால் அந்த சிறுநீரகம் நீண்ட நாட்கள் வேலை செய்யும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அங்கே சிறுநீரகம் வேலை செய்யும் சராசரி காலம் சுமார் 10 ஆண்டுகள் இருக்கும். 10 முதல் 20 ஆண்டுகள் வரை அது வேலை செய்யும். ஆனால் நீங்கள் அறிமுகமில்லாத ஒருவரிடமிருந்து சிறுநீரகம் பெற்றால் அது 6 நாட்கள் 6 மணி நேரம் ஈவன் எவ்வளவு நேரம் வேலை செய்யும் என்று எந்த உத்தரவாதமும் இருக்காது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சிறுநீரகம் தரக்கூடிய சகோதரர்கள் அல்லது பெற்றோர் இருந்தால் அது ஒரு நல்ல விருப்பமாக இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் செய்யும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்றால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தீர்கள், சரி, உங்கள் வயது 18 என்று எடுத்துக்கொள்வோம். 18 வயதில் சிறுநீரக மாற்று செய்தால் நீங்கள் 38 வயது வரை செல்ல முடியும். அதனால் நீங்கள் 80 வயது வரை வாழ முடியும் என்று அர்த்தம் கிடையாது. 20 வருடங்கள் என்பது அதிகபட்ச கால எல்லை என்று எடுத்துக்கொள்கிறோம். இப்போது நாம் 38க்கு செல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? பல நேரங்களில் நோயாளிகள் கேட்பார்கள், டாக்டர் சார், இது வெறும் 20 வருடம் தான் நடக்கும். ஆமாம், 20 வருடம் தான் நடக்கும். ஆனால் அந்த 20 வருடங்களில் மருத்துவ முன்னேற்றங்கள் நடக்கும் அல்லவா? அந்த வாய்ப்புகளும் நம்மிடம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்போது உங்கள் நிலைக்கு கிட்னி டியாலிசிஸ் சிறந்தது, எப்போது கிட்னி மாற்று சிறந்தது, எப்போது சில மருந்துகளின் விருப்பம் உங்களுக்கு நல்லது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எல்லா விருப்பங்களும் நல்லவைதான், ஆனால் அதற்கான சரியான நேரம் இருக்கிறது. இப்போது ஒரு நோயாளி 16 முதல் 17 வரை வயதுடையவர். அவருடைய கிட்னி முற்றிலும் செயலிழந்து விட்டது. முற்றிலும் வேலை செய்யவில்லை. உடலும் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. டியாலிசிஸ் கூட செய்ய முடியாத நிலை. அந்த நோயாளிக்கு சிறந்தது என்ன? மாற்று அறுவை சிகிச்சை. ஆனால் நோயாளியின் வயது 30களில் அல்லது 40களில் இருந்தால், அவருடைய கிட்னி தைப்பட்டிசால் பாதிக்கப்பட்டது அல்லது ஏதாவது காரணத்தால் பாதிக்கப்பட்டது. கிட்னியில் அதிகமான சிரமம் இல்லை. கிட்னி அளவு இன்னும் 12, 13, 14 என்ற நிலைக்கு செல்லவில்லை. அது 5, 6 அளவில் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளில் கிட்னி முற்றிலும் செயலிழக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் கிட்னி மேலும் பாதிக்கப்படாமல் தடுக்க வேண்டும். ஏனெனில் கிட்னி இது தானாகவே பாதிக்கப்படுவதில்லை. இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் உள்ளது, அதாவது பிபி மற்றும் சர்க்கரை. நீங்கள் பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்திக் கொண்டால் கிட்னி மேலும் பாதிக்கப்படுவது நிற்கும். இப்போது கிட்னி மேலும் பாதிக்கப்படவில்லை என்றால் அங்கு உள்ள மற்ற பிரச்சனைகளையும் சரியாக கையாள முடியும். இதனால் இரத்தத்தில் உள்ள நச்சுகள் வெளியேற துவங்கும். நீங்கள் இதற்கான சில ரிப்போர்ட்களை பார்க்கலாம் மற்றும் நோயாளியின் நிலையை கீழே காணலாம். நீங்கள் உங்களை பார்த்தீர்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? உங்கள் சிறுநீரக நிலை எவ்வளவு? வயது என்ன? உங்கள் உடல் அமைப்பு எப்படி இருக்கிறது? அதை பொறுத்து உங்களுக்கு எந்த முறையான சிகிச்சை சரியாக இருக்கும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. எந்த முறையும் தவறானது இல்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட தவறு இருக்கிறது. அதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் சிறுநீரகம் செயலிழப்பதை தடுக்க முடியும். உங்கள் சிறுநீரகம் ஏற்கனவே பாதிக்க தொடங்கியிருந்தால் அது முழுமையாக செயலிழக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் சிறுநீரகம் மேலும் பாதிக்கப்படாமல் தடுக்க வேண்டும். அது எவ்வளவு நேரம் உங்கள் உடலில் இயங்க முடிகிறதோ அவ்வளவு நேரம் இயங்கட்டும். எனிமில் டியாலிசிஸ் என்றென்றும் கடத்த முடியாது. டிரான்ஸ்பிளான் என்றென்றும் நடக்காது. உங்களுடைய சொந்த சிறுநீரகமே நீண்ட நாட்கள் செயல்படும். அதனால் உங்கள் சிறுநீரகத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டு அதை சிறப்பாக செயல்பட வைக்கவும், நல்ல ஆரோக்கியம் கொடுக்கவும், அதை தொடர்ந்து சரிவடையாமல் பார்த்துக் கொள்ளவும் வேண்டும். இது உங்கள் கையில் உள்ளது. மேலும் உங்கள் அறிவில் தான் இருக்கிறது. உங்கள் மனதில் சந்தேகம் இருந்தால், கேட்க விரும்பினால் வரவேற்கப்படுகிறீர்கள். நேரில் சந்திக்கலாம். முழு பாத்திரர்கள் குழு இருக்கிறார்கள். அவரிடமும் நீங்கள் பேசலாம். இதனுடன் நாங்களும் உங்களை சந்திப்போம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.